ஏம்மா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? இன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்கிற வேலை இருந்துச்சு பிங்கி, அதனால தான் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ரோசி கிளி என்னை பார்த்து மொட்டை மொட்டைன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுதுமா. எனக்கு ஏம்மா இந்த அளவுக்கு முடிய வெட்டினீங்க? எல்லாரும் என்னை மொட்டைன்னு கிண்டல் பண்ணுறாங்கம்மா. உன்னோட தலையில் இனிமேல் டெய்லி ஒரு ரோஜா பூவை வச்சுட்டு வா, சரியா? அப்போ உன் தலையை பார்க்க மொட்டை மாதிரி தெரியாது, அழகாக இருப்ப, சரியா? நம்மளால் டெய்லி எப்படி அம்மா ரோஜா பூ வாங்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது பிங்கி. போகிற வழியில் நர்சரி கார்டன் இருக்குது, அங்கே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. அதில் இருந்து நம்ம ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு போய் நம்ம தோட்டத்தில் நட்டு வைக்கலாம். அதில் இருந்து டெய்லி உனக்கு ஒரு பூ பூக்கும், ஓகேவா? அண்ணே புறா அண்ணே, நான் ஜானு வந்திருக்கேண்ணே. என் பொண்ணுக்கு தினமும் பூ பூக்கிற மாதிரி ஒரு நல்ல ரோஸ் செடியாக கொடுங்கண்ணே. இங்கே பாருமா, ஒரு ரோஸ் செடி 80 ரூபா. டெய்லி பூ பூக்கும், தினமும் தலையில் பூ வச்சுட்டு போகலாம். சரி கொடுங்கண்ணே. இங்கே பாரு பிங்கி, இனிமேல் உனக்கு ஹாப்பி தானே? தினமும் ஸ்கூலுக்கு நீ பூ வச்சுட்டே ஸ்கூலுக்கு போகலாம். அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இனிமேல் யாருமே என்னை மொட்டைன்னு கூப்பிட மாட்டாங்கம்மா.